அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. உங்களுக்கு பண தேவை அதிகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, ஆனால் பணம் தேவைக்குன்ட்டு கிடைக்க மாட்டேங்குது, தரேன்னு சொன்னவங்க கூட தரமாட்டேங்கிறாங்க, மேலும் எனக்கே வர வேண்டிய பணம் வெளியில் நிறைய நின்று போகுது, அதுவே இன்னும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனையில் இருந்தீங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை இரவுக்குள்ளே நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது, என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சால் நமக்கு கோடி கோடியாக பணம் சேரும் என்பது குறித்து ஒரு வீடியோ 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருந்தேன். மேலும் நேற்று இரவு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், அடகு நகையை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதெல்லாம் நமக்கு அமையிற மாதிரி ஒரு பரிகாரம், அதுவும் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா 2 லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பணம் சேரணுங்கிறவங்க முதல் பரிகாரத்தை செய்யுங்க. நகை சேரணும், அடகு நகையை மீட்கிறோன்னு நினைக்கிறவங்கெல்லாம் நேற்று நான் நைட்டு போட்ட வீடியோ பார்த்து அதன்படி செய்யுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 9ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை பணவசிய நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நாளில் பணம் சம்மந்தப்பட்ட பரிகாரம் நம்ம செய்யும் போதும், தங்கம் சேருவதற்காக நம்ம பரிகாரம் செய்யும் போதும் கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வியாழக்கிழமை நாள்லன்ட்டு கணக்கு வச்சுக்கிட்டு செய்கிற மாதிரி நிறைய பரிகாரங்கள் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை நாளில் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி குபேர பூஜை செஞ்சாலே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகுங்க. டைம் கிடைக்கிறப்ப நம்மளுடைய சேனலில் செக் பண்ணி பார்த்து இன்றைக்கி செய்கிறதுனா செய்யுங்க. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத முறை தான், எல்லாருமே எளிமையாக செய்கிறது தான். ஸோ இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். எந்த டைமில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பெருசாக டைமிங் பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் இந்த ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துறது அப்படிங்கிறது நல்லது. வியாழக்கிழமை நாளில் ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 1:30லேருந்து 3. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு காலையில் 6லேருந்து 7:30 போதே முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இந்த ராகு காலத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இரவுக்குள்ளார எப்போ வேணாலும் செய்யுங்க. இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு சேர்க்கை இருக்குது. இந்த சேர்க்கையை பயன்படுத்தி தான் நம்ம இந்த மெத்தடையும் செய்ய போகிறோம். அது என்ன சேர்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா 897 அப்படிங்கிற அற்புதமான சேர்க்கை. இந்த நம்பரை நம்ம என்றைக்கு பயன்படுத்தினாலும் உடனடி பணத்தேவையில் இருக்கிறீங்கங்கும்போது ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து அதன் மூலமாக பணவரவு அப்படிங்கிறது உண்டாகும். இது 1 இல்லை 2 இல்லை பல லட்சம் பேர் அனுபவித்த ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம். எப்பெல்லாம் உடனடி பணத்தேவை இருக்கோ அப்போல்லாம் டக்குன்னு நீங்கள் இந்த மேஜிக்கல் நம்பரை யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். இந்த நம்பரை நம்ம சும்மா கையில் எழுதணும் அப்படின்னாலே நமக்கு நல்ல ரிசல்ட்டு தான் கொடுக்கும். இப்போ கையில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது சிவப்பு அல்லது ப்ளூ கலர் லிங்க் வர மாதிரி பேனா, இல்லைனா க்ரீன் கலர் லிங்க் வர மாதிரி பேனா, இதை பயன்படுத்தி உங்களுடைய இடது கையினுடைய அந்த மணிக்கட்டு பகுதி இதில் லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் பகுதி அங்கே எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த நம்பரை பார்த்த மாதிரியே பணம் கிடச்சிருச்சுங்கிற மாதிரி அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லணும். இத்தனை முறை அத்தனை முறைன்ட்டு இல்லை, எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். அதன் பிறகு விசுவலைசேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் பார்க்கலாம். மேலும் முன்ன பணம் சேர்றதுக்காக என்ன மாதிரியெல்லாம் எஃபர்ட் போட்டிங்களோ அதே மாதிரி இப்போ நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது முன்ன தடையாக இருக்கும், ஆனால் இப்போ கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறேன். மேலும் நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஒரு சிலருக்கு லாட்ரி டிக்கெட் வாங்குற பழக்கம்லாம் இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு இது வரைக்கும் ப்ரைஸ் விழுகலைனாலும் இந்த நம்பரை பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணும்போது, மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் விழுவதற்கு வாய்ப்பு அதிகம். சரி, இப்போ இந்த நம்பரை நம்ம நிரந்தரமாக நமக்கு எப்போவுமே பண வரவு வரத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம்.
இதுக்கு நம்ம பணம் சேர்த்து வைக்கக்கூடிய பர்ஸ், ஹேண்ட்பேக் இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல அதில் தேவையில்லாத ஏதாவது பொருட்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு சில பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் பில்லு அது இதுன்ட்டு, அதாவது 1 2 வச்சுக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நம்மளுடைய பர்ஸில் வந்து போடக்கூடாது. அதே போல் இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஹேர் பின்னு, சேஃப்டி பின்னு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் அதில் போடக்கூடாது. அதெல்லாம் போடணுன்னா தனியாக வேறு ஒரு சின்னதாக ஒரு ஜிப்லாக் கவர் வச்சு அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. பணம் அது கூட இந்த இரும்பு பொருள் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுக்கு வந்து 2 காரணம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இரும்பு பொருட்கள் துருப்பிடிச்சு அந்த ரூபாய் நோட்டில் அதனுடைய கரையை வந்து ஏற்படுத்தும், அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று வந்துட்டு இது தடையை ஏற்படுத்தும், அதுக்காகவும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பர்ஸில் நிறைய வந்துட்டு விபூதி பேக்கெட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ கோவிலுக்கு போனாங்கன்னா அங்கே ஒரு 4 5 கோவிலுக்கு போனாலும் ஒவ்வொன்றும் வாங்கி வாங்கி பர்ஸுக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுங்கும் போது ஏதாவது ஒன்று மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விபூதி டப்பாவில் போட்டு வச்சுருங்க. சரிங்களா? ஏதாவது ஒன்று மட்டும் உங்களுடைய நம்பிக்கைக்காக அதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பர்ஸை வந்துட்டு முதல்ல சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு இதில் ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த பர்ஃப்யூம் ஏதாவது ஒன்று ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் அப்படி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்படி எந்த பர்ஃப்யூமும் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை எடுத்து விரலால் பவுடர் மாதிரி நசுக்கி உங்களுடைய பர்ஸில் எத்தனை ரேக் இருக்குதோ அத்தனையிலையோ உள்ள அந்த கிளாத்தில் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அழுத்தி பூசி விடுங்க. அந்த துணியெல்லாம் மணந்துச்சுனாவே பர்ஸு ஆட்டோமேட்டிக்காக நறுமணம் ஆயிரும். இப்போ பச்சை கற்பூரம்னா ஜவ்வாது, இது கூட நீங்கள் வந்துட்டு பூசி விட்டலாம். துளியோண்டு போட்டிங்க அப்படின்னா கூட போதும். இது மாதிரியெல்லாம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான மெத்தடு. இப்போ பரிகாரம் பார்த்தலாம். நமக்கு ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது. இந்த பட்டை மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. அதே போல் நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னே சொல்லலாம். சுருள் பட்டியோ சாதாரண பட்டியோ ஏதாவது 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு இத்தினோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும். அடுத்து பச்சை நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பேனா பட்டை 2ஐயும் எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க. மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரம் நமக்கு பலன் கொடுக்கும். இதன் மூலமாக நமக்கு பண வரவு உண்டாகும் அப்படிங்கிறத முழுமையாக வந்து நம்புங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பட்டையில் 897 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு இது உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு முடிக்கோங்க. பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லுங்கள். 4 திசைகளிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது. தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது. என் பர்ஸில் பணம் நிரம்பி வழிகின்றது. எனது பீரோவில் பணம் நிரம்பி வழிகின்றது. எனது பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் வந்துட்டு எனக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குது, டெபாசிட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சொல்லுங்கள். இல்லைனா ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், ஐ எம் ரிச், ஐ எம் அ மில்லினியர், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி முடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அப்படியே அதை விசுவலைஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வச்சுருக்கிற இந்த பர்ஸில் அப்படியே கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, 500 1000 இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். பீரோ திறக்கிறீங்க, பீரோவில் நிறைய பணம் இருக்குது. பேங்க்கில் உங்கள் பேரில் தானே அப்படியே பணம் வந்துட்டு கிரெடிட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த பட்டையை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அது வரைக்கும் இதனுடைய நறுமணம் வந்து இருக்கும். ஸோ அப்படியே வந்து விட்டுருங்க. 1 மாதம் கழித்து இதை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. நான் சொன்ன மாதிரியே உங்களுடைய பர்ஸை க்ளீன் பண்ணிட்டு அதில் ஏதாவது வாசனை திரவத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பட்டையில் இந்த 897ஐயும் நீங்கள் எழுதி வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சு பாருங்களேன். கண்டிப்பாக நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் பர்ஸில் வந்துட்டு பணம் சேர ஆரம்பிக்கும். என்னடா இதில் எப்போவுமே இருக்காதே, இப்போ நல்லா சேருதேன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆச்சரியப்படுவீங்க. நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்டேஷனும் பண்ணுவீங்க. இந்த ஒரு மெத்தடை நீங்கள் என்றைக்கு வேணாலும் செய்யலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு அந்த சேர்க்கை வந்து இந்த நாளில் இருக்குது. மேலும் இன்றைக்கி பணவசிய நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி செய்யும்போது கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். நம்பிக்கையோடு செஞ்சு பலன் அடையுங்க. வீடியோ பிடிச்சதை மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.